ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஆகாய மூலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற 4 பூதங்களை 4 தத்துவங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதை எப்படி கையாளுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்த ஆகாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஸ்பேஸ் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்பேஸ் எனர்ஜி தான் எல்லாத்துக்குமே ஒரு தலைமை. இது சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கல்லீரல், பித்தப்பையெல்லாம் இதோட ரிலேட்டடான ராஜ உறுப்புன்னு பார்த்தோம். இது எப்படி கெட்டு போகுது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக தூக்கமின்மை காரணமாக தான் இது இந்த ஆகாய எனர்ஜி கெட்டு போகுது. இது கெட்டு போச்சுன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், மனநோய்கள் வரும். ஏன்னா தூக்கம் இல்லைனாவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த தூக்கமின்மை தான் இதுக்கு மெயினாக காரணம். அதே மாதிரி மனம் மனதுக்கு உடலுக்கு அளவுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதுனாலையும் இந்த ஆகாய எனர்ஜி கெட்டு போகும். ஸோ இதை சரியாக நம்ம வச்சுக்கிறது எப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் கற்றுக்கலாம். ஸோ இப்போ கூட்டு ஆசனங்கள், இன்றைக்கி 4 ஆசனங்களை கற்றுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஆசனங்கள். முதலாவது ஆசனம் தனுர் ஆசனம். தனுர்னா வில்லுன்னு அர்த்தம். வில்லு மாதிரி உடம்பை வளைக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா, வேடுவன் காட்டில் அம்பை பூட்டி, அதாவது வில்லில் அம்பை பூட்டி எய்த தயாராக இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் எப்படி தெரித்து ஓடுமோ அந்த மாதிரி இந்த ஆசனம் போட்டால் உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் தெரித்து ஓடுமா அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆசனங்களை நம்ம இந்த மாதிரி உடம்பை முறுக்கி செய்கிற ஆசனங்களை நம்ம செய்யணும். முதலாவது ஆசனம் தனுர் ஆசனம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவிழ்ந்து படுத்துக்கலாம். 2 கால்களையும் இப்படி மடக்கிக்கலாம். இந்த கணுக்காலை 2 கைகளை கொண்டு பிடிச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மூச்சை இழுத்தபடியே தலையை தூக்கணும், 2 கால்களையும் தூக்கணும். ஆசன நிலையில் இயல்பான சுவாசம். மூச்சு இழுத்து பிடிக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்த ஆசனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி டேபிள் டாப் பொசிஷன் மாதிரி நின்றுக்கலாம். அடுத்த ஆசனம் உத்தன் பிரிஸ்தாசனம், அதாவது லிசார்ட் போசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி மாதிரி நம்ம வச்சுக்கிறது. கால்களை கொஞ்சம் பின்னால் வச்சுக்கலாம். முதல்ல வலது காலை இப்படி முன்னால் கொண்டு வாங்க. இந்த கால் கொஞ்சம் பின்னால், இடது கால் கொஞ்சம் பின்னால் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலுக்கு நேராக இந்த கைகளை இப்படி வச்சிடணும். இந்த கால்களை பாருங்கள், இப்படி ஊன்றி இப்படி தூக்கணும். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, இந்த கைகளை பாருங்கள், கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த முழியை பாருங்கள், மேலே பாருங்கள். மூன்றாவது நிலை, இந்த கையை உயர்த்தி இந்த கையை பார்க்கணும். இப்போ பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. கைகளை மாற்றி செய்ய போகிறோம். இப்போ இடது காலை இங்கே வச்சுக்கோங்க, வெளிப்புறமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கைகளை இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த காலை ரைட் லெக் இப்படி மேலே உயர்த்தணும், தலையை மேலே தூக்கணும். ஓகே, அடுத்தது இந்த கைகளை இடது கையை இப்படி முட்டி மேலே வச்சு மேலே பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப். கையை மேலே உயர்த்தலாம்.
மெதுவாக இந்த ஆசன நிலையிலேருந்து மெதுவாக விலகிக்கலாம். இப்போ மறுபடியும் டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. அடுத்த ஆசனத்துக்கு போகலாம். அடுத்தது ஆஞ்சநேய ஆசனம். ஆஞ்சநேய ஆசனம் பண்ணுறதுனால தன்னம்பிக்கை வளர்கிறது. எதையும் எதிர்கொள்ளும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு கிடைக்குது. இந்த டேபிள் டாப் பொசிஷனில் வந்துடலாம். இப்போ 2 கைகளுக்கு இடையில் வலது காலை கொண்டு வந்து வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வலது காலை கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையில் வைக்க போகிறோம். இது இந்த கால் 90 டிகிரி பொசிஷனில் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 கைகளையும் ஒன்றா சேர்த்து வணக்கம் சொல்கிற மாதிரி வச்சு அப்படியே பின்பக்கமாக வளையணும். இந்த கால் 90 டிகிரி இருக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே வளையணும். மூச்சு விட்டுக்கிட்டே பழைய பொசிஷனுக்கு வந்துடலாம். இப்போ இடது காலை எடுத்து 2 கைகளுக்கு நடுவில் வைங்க. ரெண்டு கையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே வளையிறோம். ஓகே, இப்போ அடுத்த ஆசனத்துக்கு போக போகிறோம். அடுத்தது விஷ்ணு ஆசனம். விஷ்ணு ஆசனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உடலும் இயங்குகிற ஒரு அற்புதமான ஆசனம். அதே மாதிரி மெட்டபாலிசம், உடம்பினுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வார்ம் அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால் கட்டை விரலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நேராக முடிஞ்ச அளவுக்கு நேராக நிறுத்த பாருங்கள். மெதுவாக இப்படி இறக்கிடலாம். கைகளை பாருங்கள். அடுத்த ஸ்டெப் இப்படி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு இந்த தொப்புள் பகுதியிலிருந்து மூக்கு பகுதிக்கு சுவாசம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். அதாவது பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்கிற மாதிரி. மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். கைகளை பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டோம். கண்ணை மூடிட்டு இப்போ நான் சொன்னதை செய்யலாம். கண்களை திறந்துக்கலாம். மெதுவாக எந்திரிச்சிக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான கூட்டு ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.